வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி கவர்னர் கைலாஸ்நாதன் நேற்று அரசு சார்பில் நடந்த அம்பேத்கர் பிறந்தநாள் விழாக்களில் பங்கேற்றுவிட்டு மதியம் ராஜ் நிவாசிற்கு திரும்பினார். இந்நிலையில் மதியம் 2 மணிக்கு கவர்னர் மாளிகைக்கு இமெயில் வந்தது. அதில் கவர்னர் மாளிகைக்கு வெடிகுண்டு வைத்திருப்பதாக குறிப்பிட்டிருந்ததைக் கண்டு பாதுகாப்பு அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்து பெரியகடை போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். அதனைத் தொடர்ந்து பெரியகடை போலீசார் விரைந்து சென்று கவர்னர் மாளிகை சாலையில் போக்குவரத்து தடை செய்தனர். சீனியர் எஸ்பி கலைவாணன், எஸ்பி ரகுநாயகம் தலைமையில் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் ராமு, டோனி ஆகியோருடன் விரைந்து சென்று கவர்னர் மாளிகை முழுவதும் மதியம் 2:15 மணி முதல் மாலை 4:15 மணி வரை 2 மணி நேரம் சோதனை நடத்தினர். அதில் வெடிகுண்டு எதுவும் இல்லை என்ற பிறகே போலீசார் நிம்மதியடைந்தனர். புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக அரசின் முக்கிய அலுவலகங்களுக்கு இமெயிலில் வெடிகுண்டு மிரட்டல் வந்த வண்ணம் உள்ளது. கடந்த மாதம் ஜிப்மர் மருத்துவமனை மற்றும் பிரெஞ்சு தூதரகத்திற்கும் கடந்த 2ஆம் தேதி கலெக்டர் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. நேற்று முன்தினம் தீயணைப்பு நிலையத்திற்கு போனில் வெடிகுண்டு மிரட்டல் வந்த நிலையில் நேற்று கவர்னர் மாளிகைக்கு மீண்டும் மிரட்டல் வந்துள்ளது. தொடர் வெடிகுண்டு மிரட்டல் சம்பவம் அதிகாரிகள் மத்தியில் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரத்தில் போலீசில் வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்கள் குழுவினர் மற்றும் மோப்பநாய் குழுவினர் தயார் நிலையில் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா நேற்று நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தக்கக்குட்டை பகுதியில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கரின் 135வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் சரவணன் தலைமையில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு பால் மற்றும் அன்னதானம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. மேலும் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் வெங்கடேசன், குமரன், ஜோசப், கனகலிங்கம், இளையராஜா, சரண், அரசு, சபரி, ஆல்பர்ட் ராஜ், அன்பு, துரை, ராஜேஸ்வரி, தேவிப்பிரியா, சித்ரா உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அம்பேத்கர் சிலைக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். டாக்டர் அம்பேத்கர் சமூக பொருளாதார மற்றும் கல்வி மேம்பாட்டு அமைப்பு, புதுச்சேரி அன்னை கலைக்கூடம், எல்லோரா நுண்கலை பண்பாட்டு அமைப்பு சார்பில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் 135வது பிறந்தநாள் விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கு அமைப்பின் தலைவர் ரோட்டரியன் புகழேந்தி, ஜி.கே. மாறன் ஆகியோர் தலைமை தாங்கினர். தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் தர்மோ, முன்னாள் முதல்வர் பிரபஞ்ச வாசன் என்ற நாகப்பன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். துணைத் தலைவர்கள் கலையரசன், தோழர் மேகராஜ் மற்றும் பொதுச் செயலாளர் இத்தின முருகவேல் ஆகியோர் நோக்க உரையாற்றினர். செயலாளர் தோழர் சந்திரசேகரன், அமைப்பு செயலாளர் தோழர் செல்வகுமார் ஆகியோர் வரவேற்புரை நிகழ்த்தினர். புதுவை தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முன்னாள் தலைவர் கலைமாமணி இளங்கோ சிறப்புரையாற்றினார். அரசு ஊழியர்கள் சம்மேளன கூட்டியக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் தோழர் ஆனந்தராசன், பொதுப்பணித்துறையின் முன்னாள் கண்காணிப்பு பொறியாளர் கவிஞர் மூப்ப பாலசுப்ரமணியம், முன்னாள் காவல் கண்காணிப்பு அதிகாரி தமிழ் காவலர் பாலகிருஷ்ணன், புதுச்சேரி கலை இலக்கிய பெருமன்றத்தின் தலைவர் பலர், எல்லை சிவக்குமார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர் தோழர் ஜெயபாலன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இந்திய அரசியலமைப்பு சட்டமும் டாக்டர் அம்பேத்கரும் என்ற தலைப்பில் ஓவிய போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. அம்பேத்கரின் ஆளுமை என்ற தலைப்பில் கவியரங்கத்தை நடத்திய கவிஞர் பைரவி உள்ளிட்ட குழுவினருக்கு பாராட்டு செய்யப்பட்டது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை அமைப்பின் பொறுப்பாளர்கள் தோழர்கள் ராமமூர்த்தி, சிதானந்தம், முனைவர் முருகராஜன், பாலசுப்ரமணி, அருள்முருகன், சுகுமார் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் செய்திருந்தனர். நிகழ்ச்சி நெறியாள்கையை தோழர் ஜெயஸ்ரீ தனசேகரன் சிறப்பாக செய்திருந்தார். புதுவை மக்கள் தமிழ்ச்சங்கம் சார்பில் தமிழ் புத்தாண்டு கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் கொண்டாடப்பட்டது. திருக்குறள் மற்றும் பாரதியார் கவிதைகள் சொன்னவர்களுக்கு பாரதியார் கவிதை புத்தகம் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் தலைவர் சரவணன் தலைமை தாங்கி இணைப்பு வழங்கினார். தமிழ் சிறகம் இயக்குனர் வாசுகி அவர்கள் மாணவர்களுக்கு புத்தகம் வழங்கினார். துணைத் தலைவர்கள் செல்வமணி, ரவிச்சந்திரன் அவர்கள் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து அட்டைகளை பொதுமக்களுக்கு வழங்கினர். இதில் பொதுச் செயலாளர் முருகேசன், பொருளாளர் கணேசன், செயலாளர்கள் முருகன், ஆறுமுகம், ரவிச்சந்திரன், கவிமதன், புண்ணியமூர்த்தி, செல்வகுமார், ராஜி, தமிழரசன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். உலக திருநங்கையர்கள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி அரியங்குப்பம் காமராஜர் திருமண நிலையத்தில்
திருநங்கையர்கள் தினம் அன்னலட்சுமி திருநங்கை சமூக அமைப்பு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதில் புதுச்சேரி திருநங்கைகள் தலைவி கிரிஜா நாயக் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு திருநங்கைகளின் சேவைகளை பாராட்டி சிறப்புரையாற்றினர். மேலும் இவ்விழாவில் அபயம் அறக்கட்டளை நிறுவனர் சுந்தர முருகன், தனசுந்தராம்பாள் அறக்கட்டளை நிறுவனர் பனை ஆனந்தன், துணைத் தலைவர் வண்டிமுத்து ஆகியோர் திருநங்கைகளுக்கு வாழ்த்து கூறி மின் விசிறிகளை பரிசாக வழங்கினர். மேலும் இதில் முன்னாள் கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலியபெருமாள், சொல் ஆய்வு செல்வர் புலவர் வேல்முருகன், சமூக சேவகி ஜெயந்தி, தன்னுரிமை கழக தலைவர் சடகோபன் உட்பட சமூக அமைப்பினர் கலந்து கொண்டு திருநங்கையர்களை வாழ்த்தி பேசி சிறப்பித்தனர். நடைபெற்ற விழாவில் 50க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கலந்து கொண்டார்கள். மேலும் திருநங்கையர்கள் சார்பில் 100க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. மீன்களின் இனப்பெருக்கத்தை கருத்தில் கொண்டு ஆண்டுதோறும் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை 61 நாட்கள் மீன்பிடி தடை காலமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. அதேபோல் இந்த ஆண்டு இன்று நள்ளிரவு முதல் மீன்பிடி தடை காலம் துவங்கியது. மீன்பிடிப்பை முறைப்படுத்தி கடலில் உள்ள மீன்வளத்தை சிறந்த முறையில் மேலாண்மை செய்வதற்கும் ஏதுவாக இத்தடை விதிக்கப்படுகின்றது. அதன்படி புதுச்சேரி கடற்பகுதிகளில் இந்த ஆண்டு இன்று 15ஆம் தேதி முதல் ஜூன் 14ஆம் தேதி வரை 61 நாட்களுக்கு விசை படகுகளில் சென்று மீன்பிடிக்க தடை விதிக்கப்படுகின்றது. தடை காலங்களில் கனகசெட்டிக்குளம் மீனவ கிராமம் முதல் மூர்த்திகுப்பம் கிராமம் வரையிலும், காரைக்கால் பிரதேச கடல் பகுதியில் மண்டபத்தூர் மீனவ கிராமம் முதல் வடக்கு வாஞ்சூர் மீனவ வகை கிராமம் வரையிலும், ஏனாம் பிராந்திய மீன்பிடி பகுதிகளிலும் விசைப்படகுகளை கொண்டு மீன்பிடிப்பது முற்றிலும் தடை செய்யப்படுகின்றது. பாரம்பரிய மீன்பிடி படகுகளான கட்டுமரம், நாட்டு படகுகளை உட்பட அனைத்து வகை படகுகள், குறிப்பாக இழுவலை கொண்டு விசைப்படகில் மீன்பிடிப்பது தடை செய்யப்படுகின்றது. ஃபைபர் படகிலும் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக துறைமுக வளாக மீன்பிடி துறைமுக துவாரத்தில் 700க்கும் மேற்பட்ட விசை படகுகள் நிறுத்தப்பட்டுள்ளன. மீனவர்கள் தங்களது படகு மற்றும் வலைகளை சீரமைக்கும் பணிகளை தற்போது துவங்கியுள்ளனர். சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கரின் 135வது பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரி பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் பிறந்தநாள் விழா முதலியார்பேட்டை பகுதியில் நடைபெற்றது. விழாவிற்கு வழக்கறிஞர் சுரேஷ் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் மூர்த்தி கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. விழாவினை மாநில துணை பொதுச் செயலாளர் சிறுத்தை செந்தில் மற்றும் ஐயப்பன் ஆகியோர் ஒருங்கிணைந்து செய்திருந்தனர். இதில் ஃபாத்திமா ராஜா, மகளிரணி தலைவி சுப்புலட்சுமி, மாவட்ட தலைவர் ரணியன் சபரி மற்றும் இளைஞரணி ஒருங்கிணைப்பாளர் கௌசி பாலசுப்ரமணியன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி யூனியன் பிரதேச தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் அண்ணல் அம்பேத்கரின் 135ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. மாநில தலைவர் பிரகாஷ், ஒருங்கிணைப்பாளர் ராஜா ஆகிய தலைமையில் பொதுச் செயலாளர் செல்வகுமார் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் நேரு, தொழிலதிபர் தமிழ்ச்செல்வன், பெரியார் திராவிட கழக புதுச்சேரி மாநில தலைவர் லோக ஐயப்பன், தமிழர் களம் அழகர், காங்கிரஸ் பேரியக்கத்தின் அரியங்குப்பம் தொகுதி தேர்தல் குழு பொறுப்பாளர் ஐயப்பன், காங்கிரஸ் கட்சி செயற்குழு உறுப்பினர் செந்தில்குமார் உட்பட தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். தொடர்ந்து அண்ணா சிலையிலிருந்து சட்டப்பேரவையில் உள்ள அண்ணல் அம்பேத்கரின் சிலை வரை சுமார் 100க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்றனர். அதனைத் தொடர்ந்து சுமார் 500க்கும் மேற்பட்டோருக்கு அசைவ பிரியாணி வழங்கப்பட்டது. இதில் தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க மாநில செயலாளர் கஸ்பர், பொருளாளர் சதீஷ், இளைஞரணி தலைவர் கபிரியேல் உள்ளிட்ட தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு கட்சி மற்றும் சமூக அமைப்பை சார்ந்த நிர்வாகிகளும் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் உலக புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கோவில் உள்ளது. உலகத்தில் வேறு எந்த கோவில்களிலும் இல்லாத ஸ்ரீ சனீஸ்வரருக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது. இக்கோவிலின் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. மேலும் 2.5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் சனி பயிற்சியானது இக்கோவிலில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. சனி பயிற்சியின் பொழுது உலகம் முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். இந்த நிலையில் இன்று தேவஸ்தானத்தை சேர்ந்த சிவாச்சாரியர்கள் பஞ்சாங்கத்தினை வாசித்தனர். அப்பொழுது சனி பயிற்சியானது அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி காலை 8:24 மணிக்கு
சனீஸ்வர பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசிக்கின்றார் என அறிவித்தனர். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் அறிவுறுத்தலின்படி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களின் சொல்லுக்கிணங்க புதுவை மாநில கழக தலைவர் சரவணன் அவர்கள் எங்கள் நினைவுகளுடன் மாநில துணைத் தலைவர் புதியவன் அவர்களின் ஆலோசனைக்கு உட்படுத்தப்பட்டு நிரேஷ் தலைமை சமூக ஊடக இணை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சிவா அவர்கள் முன்னிலையில் உப்பளம் தொகுதியின் நிர்வாகிகள் மற்றும் கழக தோழர்கள் படைசூழ உப்பளம் ரோட்டில் பயணம் மேற்கொள்பவர்களுக்கு தாகம் தீர்க்க இரண்டாவது நீர்மோர் பந்தல் துவங்கப்பட்டது. தொகுதி நிர்வாகிகள் தேவா, ஆனந்த், அலெக்ஸ், அரவிந்த் மற்றும் நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்த அருண், சூரியகுமார், செல்வம், யுவராஜ், ராஜேஷ், மார்டின், சுரேந்தர் மற்றும் பலர் உடன் இருந்தனர். மேலும் இதில் அருண், சூரியகுமார் மற்றும் செல்வம் ஆகியோர் நன்றி தெரிவித்தனர். கூனிச்சமட்டு ஸ்ரீ திரௌபதியம்மன் கோவில் தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்தெழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அடுத்த மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கூனிச்சம்பட்டு கிராமத்தில் ஸ்ரீ திரௌபதியம்மன் கோவில் தீமிதி உற்சவத்தை முன்னிட்டு கடந்த 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதில் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று சுவாமி மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு வீதி உலா நடைபெற்றது. இதில் முக்கிய நிகழ்வான இன்று தேரோட்டம் நடைபெற்றது. இதில் சுற்றுப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்தெழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழு நிர்வாகிகள் மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட எல்லைப்பிள்ளைச்சாவடி புத்து மாரியம்மன் கோவில் மற்றும் முத்து மாரியம்மன் கோவிலில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு பூஜை. கதிர்காமம் தொகுதி பாஜக பிரமுகரும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் தீவிர ஆதரவாளருமான CNS குரூப் நிர்வாகி ஜெகதீஸ்வரன் மற்றும் சந்தோஷ்குமார் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இதில் காலை புத்து மாரியம்மன் மற்றும் முத்து மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சுவாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டோருக்கு கதிர்காமம் தொகுதி பாஜக பிரமுகரும் CNS குரூப் நிர்வாகியுமான ஜெகதீஸ்வரன் மற்றும் சந்தோஷ்குமார் ஆகியோர் அறுசுவை அன்னதானத்தினை வழங்கினார்கள். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கரின் 135வது பிறந்தநாளை ஒட்டி தேடல் சேவகன் சார்பில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி கடற்கரை நேரு சிலை அருகே நடைபெற்றது. இதில் ஏழை எளிய மக்களுக்கு அறுசுவை உணவு மற்றும் கோடை வெயிலின் தாகம் தணிக்க இலவச நீர்மோர் மற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கு காலணி, மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் உட்பட கல்வி உபகரணங்கள், பொதுமக்களுக்கு சிற்றுண்டி ஆகியவை காலை முதல் இரவு வரை தொடர்ந்து வழங்கப்பட்டது. இதில் புதுச்சேரியின் தேடல் சேவகன் சமூக சேவகர் அருண் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். முன்னதாக அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி SDPI கட்சி கிழக்கு மாவட்டம் சார்பில் நெல்லித்தோப்பு தொகுதியில் இலவச மருத்துவ முகாம் கிழக்கு மாவட்ட தலைவர் ஷாஜகான் தலைமையில் நடைபெற்றது. இந்த முகாமிற்கு சிறப்பு அழைப்பாளராக SDPI கட்சியின் மாநில தலைவர் புதுவை அப்துல்லா, மாநில செயலாளர் ஹனீஃபா ஆகியோர் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்தார்கள். இதில் பொது மருத்துவம் மற்றும் இலவச கண் மற்றும் பல் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டது. இதில் நெல்லித்தோப்பு மற்றும் முருளன்பேட்டை தொகுதியை சார்ந்த ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். மேலும் மருத்துவ முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு மருந்துகள் இலவசமாக வழங்கப்பட்டது. மருத்துவ முகாம் நடைபெற்றது. எனவே அரசு உடனே கவனத்தில் கொண்டு பொதுமக்களுக்காக இலவச முகாம்களை அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்வில் SDPI கட்சியின் மாநில பொருளாளர் முகமது காசிம், மாவட்ட பொருளாளர் அப்துல் ஜாபர், மேற்கு மாவட்ட தலைவர் முகமது ஃபாரூக், நெல்லித்தோப்பு தொகுதி தலைவர் ஜோசப் மரியதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். இந்த மருத்துவ முகாமை SDPI கட்சியின் மாவட்ட துணைத் தலைவர் முகமது முஸ்தபா, ஜாகிர் ஹுசேன் ஆகியோர் சிறப்பாக ஒருங்கிணைத்திருந்தனர். புதுச்சேரியில் தொடர் விடுமுறை மற்றும் வார இறுதி நாட்களில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். இதுபோன்ற விடுமுறை காலகட்டங்களை பயன்படுத்தி சுற்றுலா பயணிகளை போல், குட்கா, கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை புதுச்சேரிக்குள் கடத்தி வந்து விற்பனை செய்து வருவது குறித்து காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் ஒதேஞ்சாலை காவல் நிலையத்திற்குட்பட்ட நகர பகுதிகளில் இன்று போலீசார் அதிரடியாக வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது உப்பளம் சாலை சோனாபாளையம் அருகே வந்த புதுச்சேரி பதிவு எண் கொண்ட காரை போலீசார் பிடித்து சோதனை செய்தபொழுது காரில் மூட்டை மூட்டையாக தடை செய்யப்பட்ட குட்கா உள்ளிட்ட போதை வஸ்துக்கள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த போலீசார்
போதைப் பொருட்களை கடத்தி வந்த நபரை உதயஞ்சாலை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்ததில் அவர் புதுச்சேரி நெட்டப்பாக்கம் கல்மண்டபம் பகுதியைச் சேர்ந்த கணபதால் என்பதும் இவர் ரூபாய் 75,000 மதிப்புள்ள சுமார் 70 கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா உள்ளிட்ட பல்வேறு போதை வஸ்துக்களை புதுச்சேரியில் விற்பனை செய்வதற்காக எடுத்து வந்ததாகவும் தெரியவந்ததை அடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.